everyone, welcome to Science Academy. இன்னைக்கு நம்ம பாலிட்டி கிளாஸ்ல பார்க்க போற லெசன் என்னன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல சிவிக்ஸ்ல லெசன் நம்பர் 2 குடிமக்களும் குடியுரிமையும். இந்த லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லெசன் பர்టిక్యులரா சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல, குடியுரிமை, அத பத்தி தான் ஃபுல் டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 1லலாம் பார்த்துருப்போம். அதுல ஃபுல்லாவே நம்ம அரசியலமைப்பு உருவாக்கம் எப்படி நடந்தது அண்ட் அதுல முகவுரை, குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், கடமைகள்னு நிறைய பார்த்துருப்போம். அதுல சிட்டிசன்ஷிப் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துருப்போம். பகுதி 2ல வருது. ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம குடியுரிமை சட்டம் 1955 இதெல்லாம் பார்த்திருப்போம். அண்ட் குடியுரிமை பெறுதலுக்கான 5 வழிகளும், குடியுரிமை பெறுதலுக்கான 3, அதாவது இல்லத்திற்கான 3 வழிகளும் நம்ம பார்த்திருப்போம். இத பத்தி கம்ப்ளீட்டா டீட்டெயில்டா இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அண்ட் 5 வழிகள் என்னென்ன ஆர்டிக்கல் இதுல இருக்கு, அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. அதுல கொடுத்ததுதான் இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கும். சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து சிவிஸ் அப்படின்ற ஒரு லத்தீன் சொல்லுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் பற்றியும் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமையியல்னு நம்ம சொல்றோம். அதுல குடிமகன், சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள் நம்ம என்ன பார்த்தோம், பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் அப்படின்ற ஒரு மீனிங், டெஃபினிஷன் தான் இது. சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன்ல இருந்து வந்துச்சு. அதுக்கு மீனிங் தான் என்ன சொல்றோம், குடியிருப்பாளர்னு அப்போ இருந்த பண்டைய ரோமாபுரியில இருந்த நகர நாடுகளை சொல்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறமா எவாலுவேஷன் ஆனதை பத்தி சொல்றாங்க. நகர நாடுகள் அமைப்புகள் மறைந்த பின்னர் இச்சொல் நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது. அப்ப அந்த உறுப்பினர் என்ற வார்த்தையில தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிட்டிசன் அப்படின்றது ஒண்ணு டெரிவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி குடியிருப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் மறைஞ்சு, அந்த நகர நாடுகள் மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த நாடுகளோட மக்களை உறுப்பினர் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் பிற்காலத்துல என்ன இருக்கு, குடிமக்கள் அப்படின்ற மாதிரி உருவாகி இருக்கு. இதுதான் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப், சிட்டிசன் அப்படின்ற வேர்டுக்கான அந்த மீனிங், அப்போ இருந்த அந்த மீனிங் இப்படிதான் எவால்வ் ஆயிருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா குடிமகனும் குடியுரிமையும் ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும், அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும், அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே அந்நாட்டின் குடிமகன் ஆவார். அதாவது ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகள், சலுகைகள்லாம் நம்ம என்ன சொல்லலாம், இப்போ டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு அரசு அந்த நாட்டு மக்கள், குடிமக்களுக்கு வழங்குறது. அதே குடிமக்களுக்கு என்ன கடமை இருக்கு, அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோமா, அந்த நாட்டை பாதுகாக்கிறதோ, அந்த நாட்டோட கலாச்சாரம், அதாவது அந்த நாட்டோட அந்த பொது சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கிறது, அந்த அவங்க போட்டிருக்க ரூல்ஸை மதிச்சு நடக்கிறது, இதெல்லாம் ஒரு குடி உரிமையில அதாவது குடிமகன்னா அவங்களோட கடமை. ஓகேங்களா? ஒரு நாடு ஒரு குடிமக்களுக்கு வழங்குறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உரிமை, சலுகைகள். அதை அனுபவிக்கிறவங்க அந்த சிட்டிசன்ஷிப். அதே மாதிரி அந்த சிட்டிசன்ஷிப்க்கு இருக்கிறவங்களுக்கும் அந்த சிட்டிசனுக்கும் கடமை இருக்கு. அது அந்த நாட்டுக்காக அவங்க செய்ய வேண்டிய கடமைகள்ல வருது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம், இவங்க தான் குடிமகன்னு சொல்றோம். ஸோ அப்போ குடியுரிமை அப்படின்றது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ குடியுரிமை அப்படின்றது அந்த குடிமகன் அந்த ஸ்பெசிபிக் நாட்டில் எவ்வளோ காலம் வசிக்கிறாங்களோ அதன் பொறுத்து அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வகிக்கும் உரிமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ குடியுரிமையை வந்து 2 வகையா சொல்லியிருக்காங்க. இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமைன்னு. இப்போ இயற்கை குடியுரிமைனா பிறப்பால் பெறக்கூடியவை. இதே இயல்பு குடியுரிமை அப்படின்னா இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை. இப்போ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நாடு இருக்கு, ஒரு ஸ்டேட் இருக்கு, இல்லை ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நாட்டில் பிறந்திருந்தா அவங்களுக்கு பிறப்பால் அடிப்படையில் அவங்க குடியுரிமை அப்படின்னு நம்ம வாங்கிக்கலாம். இதே அவங்க பிறப்பால் அந்த நாட்டில் பிறக்கல, வெளியில தான் வேற ஒரு அமெரிக்காவோ கனடாவோ பிறந்திருக்காங்க, ஆனால் அவங்க இங்கே வந்து விண்ணப்பம் வந்து வாங்கியோ இல்லை ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை தங்கி இருந்து குடியுரிமை வாங்குற ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை இயல்பு குடியுரிமைன்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனோட ஒரு மக்களோட இல்லை ஒரு மனிதனோட
குடியுரிமை இருக்குல்ல, அந்த சிட்டிசன்ஷிப், அதை வந்து நம்ம வந்து மாற்றலாம், அது மாற்றக்கூடியது. ஆனா அந்த மனிதனோட நேஷனாலிட்டி இருக்குல்ல, அந்த தேசியம், அந்த எந்த நாட்டுல பிறந்தாங்க, அதை நம்மளால மாற்ற முடியாது இல்லையா? இப்ப நம்ம இந்தியால பிறந்தோம், நம்ம எல்லாருமே வந்து பை பர்த் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான், ஓகேங்களா? அதாவது நம்ம நேஷனாலிட்டின்னு கேட்டோம்னா நம்மளோட ஆரிஜின்னு பார்த்தோம்னா இந்தியா. ஆனால் நம்ம கனடாலையோ இல்லை யூஎஸ்ஏ, ஆஃப்ரிக்கா, அமெரிக்கான்னு அங்கே ஆஸ்திரேலியான்னு எங்கே வேணாலும் போய் சிட்டிசன்ஷிப்பை மாற்றலாம். ஆனால் நம்மளால் போய் நம்மளோட நேஷ்னாலிட்டி அப்படியே மாற்ற முடியாது. நம்ம எங்கே பிறந்தோம், இந்தியாவில் பிறந்தோன்னா அப்போ நம்ம வந்து இந்தியர்களாக தானே கருதப்படுவோம். அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது நம்ம பார்த்தோம். அதான் அந்த 5 வழிகளும் அண்ட் இழத்தலுக்கான 3 வழிகளும். ஸ்டார்டிங்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்ததுல அந்த Jan 26, 1950 அந்த டைம் வரைக்குமே என்னன்னா, அதுக்கு முன்னாடி November 26, 1949 இந்த டேட்ல அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஓகே சொன்னப்பவே ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அதுல இந்த சிட்டிசன்ஷிப் குடியுரிமை ஆர்டிகல் 5ல 11 வரைக்கும் இருந்தது, அப்பவே நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா அந்த டைம் பீரியட், இந்த டைம் பீரியட்ல அந்த 5 to 11 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ்ல அந்த அளவுக்கு இன்டெப்தா யாரெல்லாம் இந்திய குடிமகன், என்னென்ன வழிகள்ல இருந்தா அவங்க இந்திய குடிமகனா கருதப்படுவாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜென்ரலா தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குடியுரிமை சட்டம் கொண்டு வந்து 1955 அதன்படி என்ன டீட்டெயில்டா ஒரு சிட்டிசன்ஷிப், இந்தியா சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா என்ன டீட்டெயில் இருக்கு, எந்த ப்ரொசீஜர் இருக்குன்னு ஒரு வழிகள் கொடுத்துருப்பாங்க. அதை தான் இந்த குடியுரிமை பெறுதல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம்னா 5 வழிமுறைகள் வந்து இருக்கு, குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிகள். ஸோ இந்த லெசன்ல அதை பத்தி டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்துட்டு பெறுதலுக்கான வழிகள் இருக்கு, இங்க 3 வந்து இழத்தலுக்கான வழிகள் இருக்கு, அண்ட் ஒற்றை குடியுரிமை நம்ம ஃபாலோ பண்றோம். அது இல்லாம இது வந்து குடியுரிமை பெறுதல் இழத்தலுக்கான வழிகள் பார்த்துருக்கோம். நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்ஆர்ஐன்னு நம்ம சொல்லுவோம், பிஐஓ, ஓசிஐ எல்லாம் சொல்லியிருப்போம். இந்த கார்டு ஹோல்டர்ஸ் மாதிரி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்காது, பட் ஒரு அட்டை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்டை வச்சு அவங்க என்ன பண்ணிடலாம், இந்தியாவில் வந்து வசிச்சுக்கலாம். அதை பத்தி எல்லாம் வந்து ஜென்ரலா இங்க கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியது இந்த லெசன்ல. அதுல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பிறப்பால் குடியுரிமை பெறுதல். இதுல நீங்க இந்த 5 வழிகள்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டேட்ஸ் இருக்குல்ல, இந்த இயர் அந்த டேட், அந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் பிறந்தவங்க குடியுரிமை வாங்கலாம், சிட்டிசனா கருதப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டேட்ல இருந்து இந்த டேட்க்கு மேல வாங்கினா 12 இயர்ஸ் வந்து தங்கணும். அதாவது நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இந்த மாதிரி தான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா இருக்கும், இந்த 5 வழிகள்லயும். நீங்க அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி இந்த லைன் பை லைன் உட்காந்து மெமரி பண்ணிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன டேட்டு, அதுக்கு என்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா, பிறப்பால் குடியுரிமை பெறுதல். அப்போ பிறப்பால் குடியுரிமை பெறுதல்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், நம்ம இந்தியா கண்ட்ரி இருக்கு, இதுல பிறந்த அனைவருக்கும் எப்படி குடியுரிமை வழங்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதன் பிறகு, அதே சமயம் 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமையை பெறுகிறார். அப்போ நம்ம இந்த டேட் எழுதிக்கலாம், 1950 Jan 26. இதுல இருந்து 1987 ஜூலை 1 இது வரைக்கும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் பிறந்த யாரா இருந்தாலும் சரி, ஒரு நபர், ஒரு குழந்தை இந்தியால பிறந்துருச்சு, அவங்க அப்பா அம்மா வேற ஒரு நாடா கூட இருக்கலாம். இப்ப இந்த இடம் பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்தியாவில் 1950 இருந்து ஜனவரி 26 அன்று, அதே சமயம் 1987 இருந்து ஜூலை 1 வரைக்கும் இந்த இடம், இந்த ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல ஒரு குழந்தை, ஏதாவது ஒரு நபர் வந்து நம்ம இந்தியால பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கிடுவாங்க. என்ன இதுல வந்து அவங்க அந்த இது சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க, ஹைலைட் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸ் எந்த நாட்டவரா இருந்தாலும் சரி, அவங்க அப்பா வந்து சைனாவா இருக்கலாம், அவங்க அம்மா ஜப்பானா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, ஆனா அவங்க குழந்தை இந்தியால பிறந்திருக்கு அப்படின்ற அடிப்படை, அந்த ஒரு தீம் இருந்தா போதும், அந்த ஃபியூச்சர் இருந்தாலே அவங்களுக்கு பிறப்பால் குடியுரிமை பெறுதல்ன்ற அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, குடியுரிமை பெறுதலை கொடுத்துட்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்.
ஓகேங்களா. அடுத்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயம் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இப்போ இந்த இடம் இருக்கா, இந்த இடம் வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்க, 1950 அந்த Jan 26 நடைமுறைக்கு, அந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்ததுல இருந்து இந்த டேட் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா இந்திய குடிமகனா இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு குழந்தை இந்தியால பிறந்திருக்கு, அதனால அவங்க இந்திய குடிமகன்னு கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த ஜூலை 1க்கு அப்புறமா, இந்த 1987க்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடம் இதுக்கு அப்புறம் வரவங்க எல்லாருமே அவங்க அப்பாவில் யாராவது, அவங்க அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அப்ப அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்திருக்குன்னா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு என்ன பண்றோம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. அப்ப இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வருது, பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஒன், இது செகண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். இதே தேர்ட் ஒன்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்களில் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர் அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்ட விரோதமாக இந்தியாவிற்குள் இடம் பெயர்ந்தவராக இல்லாதிருத்தல் வேண்டும்னு சொல்றாங்க. என்னன்னா இதுக்கு அப்புறமும் அவங்க பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஆனா இன்னொரு அவங்களோட பார்ட்னர் இருக்காங்க, ஒண்ணு அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க, ஆனா இன்னொருத்தர் வந்து சட்ட விரோதமா இந்தியால வந்து இடம் பெயர்ந்தவங்களா இருக்கக்கூடாது. ஒன்னு அபிஷியலா வந்திருக்கணும், இல்ல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில அவங்க காமிச்சு வந்திருக்கணும், இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முறையில இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 டேட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இந்த டேட்டும், அப்புறம் இந்த ஜூலை டேட்டும், அப்புறம் இந்த 2004. இந்த ஜான்ல இருந்து இது வரைக்கும் ஒரு தீம் வந்துடும். அப்புறம் இதுக்கப்புறம் நடக்கிறது ஒன்று வரும். அப்புறம் இந்த தேர்ட் ஒன் ஃபைனலா 2004ல. ஸோ இது வந்து பிறப்பால் குடியுரிமை பெறுதல். இது வந்து இந்தியால பிறந்தா அந்த தீம்ல சொல்லியிருக்காங்க. இதே ரெண்டாவது விஷயம் பாருங்க, வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். இதுல எப்படின்னா, இங்க இந்தியால பிறக்க மாட்டாங்க, வேற வெளிநாட்டுல பிறந்திருப்பாங்க. மேபி அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது வம்சாவளி மூலியமா அவங்க யாராவது இந்தியால பிறந்திருக்காங்கன்னா, எங்க தாத்தா பாட்டி இங்கதான் பிறந்தாங்க, ஸோ அதனால எங்களுக்கு இந்தியாவோட சம்பந்தம் இருக்கு, எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னு அந்த பேரனோ பேத்தியோ பையனோ யாராவது இந்தியாவுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த குடியுரிமை வாங்கிக்கலாம். அப்ப அவங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்னது, வம்சாவளி இருக்கு, பூர்வீகம் எங்களுக்கு இங்க இருக்குன்னு சொல்லி நம்ம இங்க வந்து சொந்தம் கொண்டாடுற மாதிரி என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுங்கன்னு கேட்கலாம். இது ரெண்டாவது வழி. இதற்கு என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டண்டா இருக்கிறது அந்த நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்த இடம் 1950 26 ஜான் 26 இந்த டேட்ல இருந்து அடுத்து என்ன சொல்றாங்க, 1992 டிசம்பர் 10 இந்த டேட் வரைக்கும். இந்த டேட் வரைக்கும் யாராவது வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்துல அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறுகிறார். அப்ப இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்கு வரைக்கும் இதுக்குள்ள பிறந்த யாராவது ஒருத்தர், வெளிநாட்டுல பிறந்த யாராவது ஒருத்தர், அந்த பர்சனோட அப்பா வந்து அந்த அப்பா அம்மாவோ கிடையாது, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கா அவங்க அப்பா வந்து இந்திய குடிமகனா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த பர்சன், இந்த இவங்களோட இந்த டாட்டரோ சன்னோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, இந்திய குடிமகன் அப்படின்ற உரிமையை கொடுக்குறாங்க, குடியுரிமையை கொடுக்குறாங்க. இதே ரெண்டாவது விஷயம்னு அந்த 1992 டிசம்பர் 10 அதற்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுல பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டுல பிறந்தவர்கள்ல பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமை பெறுகின்றார். இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்க அப்பாவை சொல்லியிருக்காங்க தந்தைன்னு. இங்க யாராவது ஒருத்தர் அவங்க அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் இந்திய குடிமகனா இருந்தா போதும், அதன்படி அவங்க என்ன பண்ணலாம், இந்த பர்சன் வந்து அந்த இந்திய குடிமகன் அப்படின்ற குடியுரிமையை வாங்கிக்கலாம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து அதே மாதிரி 2004 டிசம்பர் 3 அதுல அந்த நாளுக்குள்ள இருந்து இந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்க, இந்த 1992ல இருந்து இங்க 2004 வரும். அதுல டிசம்பர் 3 இந்த டேட் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க 1 இயர்க்குள்ள அங்க வெளிநாட்டுல நம்மளோட இந்தியன் எம்பசி இருக்கும்,
நம்ம என்ன சொல்ல இந்திய தூதரகம் இருக்கும். அந்த இடத்துல போய் 1 இயர்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடணும். இங்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லவே இல்லை. 2004 டிசம்பர் 3க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுல பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளியாக குடிமகனாக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பிறந்த உடனே வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் 1 வருஷத்துக்குள்ள போய் இந்தியன் எம்பசில அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ஏது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் எப்பயாவது அவங்க வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வம்சாவளியில இருந்தாங்க, குடிமகனா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்க வந்து பேரண்ட்ஸை மட்டும் சொல்லியிருக்காங்க, நீங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இது கொண்டு வராதீங்க. நான் சொல்லக்குள்ள சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? இதுலயுமே ஃபைனல் ஒன்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும். வெளிநாட்டுல 1 வருஷத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து 2வது விஷயம் முடிஞ்சிருச்சு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பிறப்பால் குடியுரிமை பெறுதல், 2வது விஷயம் பார்த்தது வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். இப்ப 3வது நம்ம பார்க்க போறது பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல்ல நம்ம பார்க்க போறோம். இதுலயுமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமை பெறலாம். இதுலதான் நம்ம என்ன ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்னா, ஒரு பர்சன் இருக்காங்க ஆனா வெளிநாட்டுல தான் வசிக்கிறாங்க. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் யாராவது பிரிக்கப்படாத இந்தியான்னு சொல்றோம்ல, அதாவது என்னன்னா இப்ப 1935 அண்ட் 1947 இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்தியா எப்படி இருந்திருக்கும், பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அப்போ அந்த 1937ல அங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்டிருப்பாங்களா, இந்திய அரசு சட்டம். அதன்படி பார்த்தோம்னா இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் ஒன்னா தானே இருந்திருக்கும். அது வந்து பிரிக்கப்படாத இந்தியா. அதே மாதிரி 1947க்கு முன்னாடி பாகிஸ்தான், இந்தியான்னு பிரிக்கப்படாத இந்தியா தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து சூழல்ல ஒரு பர்சன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அந்த டைம்ல வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அதன் அடிப்படையா வச்சு பதிவு செய்யலாம். இங்க வந்து இந்தியா வம்சாவளியை சார்ந்தவங்களா நாங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க பதிவு செஞ்சு அதன் மூலியமா குடியுரிமை பெறலாம்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசிச்சாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, இது யாரெல்லாம் பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா பதிவு செய்யறதுக்கு என்ன பண்ணும், பதிவு செய்யறதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ் இந்தியாவில் வந்து தங்கியிருக்கணும். அப்படி தங்கியிருந்தா தான் அவங்களால ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். நம்ம வம்சாவளி மூலியமாவும் குடியுரிமை பெற முடியும், ஆனா பதிவு செய்தல் மூலியமா குடியுரிமை பெறணும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பதிவு செய்தல் பத்தி மேல சொல்லல, ஆனா இந்த இடத்துல பதிவு செய்தலுக்கு வம்சாவளி தேவை. அப்படி வந்தாலும் 7 இயர்ஸ் வந்து இங்க நம்ம இந்தியால ஸ்டே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களால ரெஜிஸ்டரே பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு வேளை இந்திய குடிமகனை யாராவது திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அதற்குமே பதிவு செய்தல் மூலியமா 7 ஆண்டுகள் தங்கி நம்ம என்ன பண்ணலாம், இந்தியால குடியுரிமை பெறலாம். இப்போ யாராவது ஒரு மென் விமன் இருக்காங்க, மேரேஜ் பண்ணிட்டாங்க, விமன் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க, இவங்க வந்து ஃபாரினரா இருக்காங்க. இப்போ இவங்க கல்யாணம் பண்ணனால என்ன பண்ணலாம், இவங்களுமே வந்துட்டு ஒய்ஃப் வந்து என்னோட ஒய்ஃப் இந்தியன் சிட்டிசன், அதன் அடிப்படையே நம்ம என்ன பண்றோம், எனக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி 7 இயர்ஸ் வந்து இந்தியால ஸ்டே பண்ணிருக்கணும். இப்போ பாருங்க, இயல்பு குடியுரிமை. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமை சான்றிதழை வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ ஒரு வெளிநாட்டவர் இருக்காங்க, ஒரு ஃபாரினர் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்திய குடிமகனா ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்போ அவங்க போய் அரசு கிட்ட விண்ணப்பம் செய்யறாங்க. அப்படி செஞ்ச உடனே அரசு வந்து அவருடைய விண்ணப்பங்களை சரிபார்க்கிறாங்க. சரிபார்த்த உடனே அவர்கள் என்ன கேட்கறாங்க, அது என்ன மாதிரி எனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னோடனே அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்குறாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். அதாவது அங்க விண்ணப்பம் செய்யறாங்க, விண்ணப்பித்து தான் பெறறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ஆனா அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இது விடுங்க, இது ஜென்ரல் தான். வெளிநாட்டு குடியுரிமை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் ஏற்கனவே இப்போ ஒருத்தர் இருக்காங்க ஃபாரினரோ, நம்ம இந்தியால இருந்தே கூட வச்சுக்கோங்க, இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, வெளிநாட்டோட
சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை தானாவே நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போதே இல்லைன்னா வேற யாராவது ஒரு ஃபாரினர் வேற சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க, வேற சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க, அவங்க எனக்கு என்னோட நாடு சிட்டிசன்ஷிப் வேணாம், இதை நான் விட்டுறேன், எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி முன் வந்து அவங்க கேட்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடலாம்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருப்பாங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு தீம்ல இருக்கு. நான் இனிமே வந்து என் பழைய நாட்டோட குடிமகனாக இருக்க விரும்பல, எனக்கு இனிமே இந்திய குடிமகனா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அப்போ அவங்க சட்ட விதிகள் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க, இனிமே எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க இந்த இயல்பு குடியுரிமையை வாங்கிடுவாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமை பெறுகிறார். இவங்களுக்கு வந்து இதுல இருக்கிறது எல்லாமே, இந்த இயல்பு குடியுரிமையில இருக்கிறது எல்லாமே வம்சாவளியோ இல்ல பிறப்பின் மூலமாவோ இல்ல அவங்க அப்பா அம்மா வந்து பிறந்திருக்க மாட்டாங்க இந்தியாவில். பட் இவங்க வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால இல்ல எனக்கு இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணும்னு நினைக்கிறதுனால இல்லைன்னா இந்தியாவோட ஏதாவது அரசு பணி கீழே ஏதாவது வேலை செஞ்சிருக்காங்க இல்ல ஆல்ரெடி இந்தியாவில் வசிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் கீழே இவங்களை வந்து ரிசர்ச், அதாவது அவங்களோட டாக்குமெண்ட்ஸை பார்ப்பாங்க. இவங்க இத்தனை நாள் இந்தியாவில் வசிச்சிருக்காங்க, இவங்க வந்து ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன் தானா, இந்தியாவுக்கு இவங்களால பாதிப்பு இல்லையா, இவங்க கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்களா, இந்தியாவோட எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் மதிச்சு நடக்கிறாங்களா, அவங்க அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்சன் வந்து குட் கேரக்டரா, நல்ல பர்சனாலிட்டியா, அவங்களோட பண்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு ஆராய்ஞ்சு அந்த தகுதியே ரீச் பண்றாங்க அப்படின்னா அதன் அடிப்படையில நம்மளோட மத்திய அரசு அவங்களுக்கு நேச்சுரலைசேஷன் அடிப்படையில குடியுரிமை வழங்குறாங்க. இதை பத்தி சொல்றதுதான் இந்த 4வது விஷயம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில், இது பாருங்க, இது நமக்கு முக்கியம். அந்த நம்ம 22 ரெகக்னைஸ்டு லாங்குவேஜஸ் சொல்லியிருக்கோம், அதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அது வந்து மஸ்ட், இந்த இயல்பு குடியுரிமைக்கு அது வந்து மஸ்ட். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 5th ஒன், இதை நம்ம பார்த்தோம்னா பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை. இப்போ நம்ம இந்தியா இருக்கு, பக்கத்துல நிறைய ஸ்டேட் கண்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்தியா இந்த ஸ்டேட் வந்து நம்ம கூட இணைஞ்சிருச்சு, அந்த டெரிட்டரி நம்ம கூட இணைஞ்சிருச்சு அப்படின்னா மேபி இவங்க பங்களாதேஷோ இல்ல வேற ஒரு கண்ட்ரியா இருக்காங்க, ஏதாவது ஒரு ஐலாண்டா இருக்காங்க, எக்ஸ்ன்ற ஒரு ஐலாண்டா இருக்காங்க, இவங்க நம்ம இந்தியா கூட இணைஞ்சிட்டாங்கன்னா அப்ப அந்த எக்ஸ்ன்ற ஐலாண்ட்ல இருக்க பீப்புள் வந்து இந்தியன் பீப்புளா கன்சிடர் பண்ணுவாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இதுதான் பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெரும் குடியுரிமை. அந்த மாதிரி தான் பாண்டிச்சேரியும் இந்தியா கூட இணைஞ்சப்போ பாண்டிச்சேரி மக்கள்லாம் இந்திய குடிமகனா நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுத்து மாத்திட்டோம். எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் இருந்து அவர்கள் இந்திய குடிமக்களாகின்றனர். உதாரணமாக பாண்டிச்சேரி 1962ல இந்தியாவோட இணைஞ்சது, அதன்படி அவங்க எல்லாம் இந்திய குடியுரிமையை வாங்கிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கிறது அந்த 5 குடியுரிமை பெறுதலுக்கான வழிகள். பிறப்பால் குடியுரிமை பெறுதல், அடுத்து வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், அடுத்து பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், 4வது இயல்பு குடியுரிமை பெறுதல், 5வது பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். ஸோ இது எல்லாமே 5 வழிகள், பெறுதலுக்கான வழிகள். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்திய குடியுரிமையை இழத்தல் பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்திய குடியுரிமை இழத்தல், ஒரு 3 விஷயத்துக்காக நம்ம இந்திய குடியுரிமை இழக்கலாம். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட், தானாகவே முன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் தீம், துரத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது சட்டப்படி நடைபெறுதல், அதாவது குடியுரிமை முடிவுக்கு வருதல், தானாவே கேன்சல் பண்றாங்க நம்ம சட்டத்துல இருந்து. 3வது கட்டாயமாக முடிவுக்கு வருதல், குடியுரிமை மறுத்தல். இந்த 3ம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் இது வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அண்ட் ஆல்சோ இந்த சிட்டிசன்ஷிப்ல இருந்து 2 கொஸ்டின் இப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க இந்த இயர் நடந்ததுல. அதனால சிட்டிசன்ஷிப்ல இருக்க அந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் குடியுரிமையை துரத்தல், தானாக முன் வந்து குடியுரிமையை துரத்தல். ஒருவர் வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. இப்ப நம்ம முன்ன பார்த்தோம்ல, ஒரு பர்சன் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்காங்க, பட் அவங்க வேற ஒரு நாட்டுல யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப யூஎஸ்ஏவோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. அது அப்ப நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பாருங்க,
குடியுரிமை முடிவுக்கு வருதல், சட்டப்படி நடைபெறுதல்னு கொடுத்திருக்காங்க. ஓர் இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. இதுவும் நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல ஒரு வெளிநாட்டினோட குடியுரிமையை பெறுதல் ஆகட்டும், இதுல இந்திய குடிமகனே நான் வேற ஒரு நாட்டோட மகனா நான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சட்டப்படி என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம முடக்கிடுறோம். இதுல நம்ம பார்த்தோம்னா குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வருதல். ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க, இந்தியன் சிட்டிசனா இருந்திருக்காங்க, ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதிரி நாட்டோட வணிகம் செய்யறாங்க. அந்த போர் டைம்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க, இல்ல இவங்க ஏதாவது மோசடி பண்ணியிருக்காங்க, அரசியலமைப்புக்கு எதிராக நடந்திருக்காங்கன்னா அதன்படி இவங்களோட சிட்டிசன்ஷிப்பை நம்ம கேன்சல் பண்றோம். மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் ஆகியவற்றின் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது. இப்ப புரியுதுல அது எப்படி ரிமூவ் பண்றாங்கன்னு. இந்த 3 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இழத்தல்ல. இப்ப நம்ம சொன்னோம்ல ஸ்டார்டிங்ல நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப்னு, நாட்டுரிமை குடியுரிமை. இத பாருங்க, பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். கரெக்டு தானே? ஒரு பூர்வீகம் அடிப்படையிலையோ இனம் அடிப்படையிலையோ ஒரு ஸ்டேட்ல ஒரு கண்ட்ரியில நம்ம பிறந்திருக்கோம்னா அது நம்ம நாட்டுரிமைன்னு சொல்லலாம். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். இப்ப நம்ம பார்த்த அந்த 5 வழிகள்ல அவங்க இந்தியாவிலதான் பிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாவோ இயல்பு மூலியமாவோ இல்ல டெரிட்டரி மூலியமாவோ என்ன பண்ணிக்கலாம், குடியுரிமை வழங்கலாம். ஆனா நாட்டுரிமையை வழங்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. பூர்வீகம், பிறப்பு, இனம், அது முக்கியமா பிறப்பு, அந்த கண்ட்ரியில பிறந்திருந்தாதான் அந்த நாட்டுரிமையை வழங்க முடியும். அதுதான் என்ன சொல்றாங்க, ஒருவர் தனது நாட்டு உரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்றலாம்ல. சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை. நம்ம இந்தியா ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்றோம். நம்ம இரட்டை குடியுரிமை, ஒற்றை குடியுரிமைன்னு இருக்கு. டபுள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்றோம். நம்ம இந்தியா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்றாங்க. டபுள் சிட்டிசன்ஷிப்னா இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு, கண்ட்ரியில நிறைய ஸ்டேட் இருக்கு. இப்போ இந்த டபுள் சிட்டிசன்ஷிப்க்கு எக்ஸாம்பிள் USA கண்ட்ரி எடுத்துக்கலாம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்க்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்ல இருக்காங்கல்ல, இந்த ஸ்டேட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஸ்டேட் பீப்புளுக்கு சிட்டிசன்ஷிப்க்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ XYZ வீலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ன்ற பேர்ல அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்டேட் எல்லாமே எந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கு, USA இருக்கு. அப்ப USA இருக்க கண்ட்ரிக்கு USA அப்படின்ற ஒரு அடிப்படையில கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும், எந்த ஸ்டேட்ல வசிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தம் 2 குடியுரிமை இருக்கும். இதே இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒற்றை குடியுரிமை, இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு குடியுரிமை தான் இருக்கு. நமக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரான்னு இருக்கும். இப்ப தமிழ்நாடுன்ட்டு நமக்கு ஒரு தனி குடியுரிமை எல்லாம் கொடுக்கல இல்லையா? அதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒற்றை குடியுரிமை பாருங்க, பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்கிறது, அதுவே இந்திய குடியுரிமை எனப்படுகிறது. ஓகே, அதான் ஒற்றை குடியுரிமை இந்திய குடியுரிமைன்னு சொல்றோம். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமை. தேசிய குடியுரிமைனா கண்ட்ரி சென்ட்ரல்ல, மாநில குடியுரிமைனா ஸ்டேட்ல. அப்ப இரட்டை குடியுரிமையில யார் யார் வர? அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் வராங்க. ஒற்றை குடியுரிமையில நம்ம இந்தியா வருவோம், பிரிட்டனும் வருவாங்க. அடுத்து பாருங்க, இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் எங்கு பிறந்திருந்தாலும் வசித்தாலும் மாநில வேறுபாடின்றி குடியுரிமைக்கான அனைத்து அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை அனுபவிக்கின்றனர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, இந்த முன்னுரிமை வரிசைப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் நம்ம நாட்டோட முதல் குடிமகன்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு யாரு சொல்லுவோம்? பிரசிடென்ட்டை தான் சொல்லுவோம். அண்ட் இதுக்கான வரிசை ஒரு 11 ஆர்டர் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு. அதுல செகண்ட் வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வருவாங்க. இந்த ஆர்டர் கூட நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஷார்ட் வீடியோ. நீங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, வெளிநாட்டு வாழ் இந்தியர், NRIன்னு சொல்றோம். அப்படின்னா இவர் ஒரு இந்திய குடிமகன் தான், இந்திய சிட்டிசன் தான். ஆனா வேலைக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டுல வசிக்கிறாங்க. ஓகேங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரமேஷ்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க இந்தியாவில் தான் பிறந்தாங்க. இந்தியாவோட பாஸ்போர்ட் தான் வச்சுருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க. இதுதான் வந்து என்ஆர்ஐன்னு சொல்லுவோம். இவங்க வந்து இந்திய குடிமகன் தான். இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. ஆனால் அவர் பேர் வந்து என்ஆர்ஐன்னு நம்ம சொல்லலாம். இந்திய குடிமகன் ப்ளஸ் வெளிநாட்டில் வசிச்சிருக்காங்க = என்ஆர்ஐ. இதே இந்திய வம்சாவளி பூர்வீக குடியினர் PIOன்னு சொல்கிறோன்னா, இவங்க வந்து தற்போது வெளிநாட்டில் குடிமகனாக இருக்கலாம். ஓகேங்களா? வெளிநாட்டோட குடிமகன், வெளிநாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம். ஆனால் அவங்களோட முன்னோர்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவரோட தாத்தா வந்து இந்தியராக இருக்காங்க. ஆனால் அவர் வந்து இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்து இங்கிலாந்துலேயே குடிமகனாக இருக்காங்க. அவருக்கு இந்தியா வம்சாவளி மூலமாக ஒரு வம்ச தொடர்பு இருக்குது. அவங்க வந்து PIO அப்படின்ற ஒரு கார்டு வந்து வாங்கிக்கலாம். அவங்க என்ன சொல்லலாம், இப்போ நான் வந்து இந்திய குடிமகனாக இல்லை, ஆனால் என்னோட அதாவது ஆன்செஸ்டர், அதாவது என்னோட தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து இந்தியாவில் பிறந்திருக்காங்க. அப்போ PIO வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் PIOட இது எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் இருங்க. இது வந்து இந்த தீம். தேர்ட் ஒன் வந்து வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்திய அட்டை வைத்து இருப்பவர்னு சொல்கிறோம். ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். அப்படி நம்ம பார்த்தோன்னா, இப்போ OCI அப்படின்னாலே இதோட முழுமையான இது வந்து முழுமையான ஒரு இந்திய குடியுரிமை கிடையாது. OCI சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் சிட்டிசன் கிடையாது. ஒரு வெளிநாட்டு குடிமகன் வந்து இந்தியாவோட வம்சாவளி சேர்ந்தவராக இருக்காங்க அப்படின்னா அவர் இந்திய OCI அட்டையை வாங்கலாம். ஆனால் அவருக்கு இந்தியாவில் நீண்ட காலம் வந்து விசா தங்கும் வசதி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் சில உரிமைகள் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க முடியாது, இந்தியாவோட அரசியல் பதவியை வகிக்க முடியாது. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியர் வந்து இந்தியன் சிட்டிசன் தான். ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டில் வாழ்கிறாங்க. ஆனால் இந்தியன் சிட்டிசன் தான். இந்த இரண்டு இருக்குல்ல, PIO OCI, இவங்க 2 பேருமே இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா NRI. வெளிநாட்டவர், இவர் இருக்கிறதே வெளிநாட்டவர் தான். ஆனால் அவங்களோட வேர்கள்னு வச்சுக்கலாம். அவங்களோட வேர்கள் வந்து இந்தியாவில் இருக்குன்னா PIO வாங்கிக்கலாம். இந்தியாவோட வேர்கள் உள்ள வெளிநாட்டவருக்கு இந்தியா வழங்கும் சிறப்பு சில வசதிகள் கொடுக்குறாங்க. OCIயில் சில ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள OCIன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது மட்டும் போதுங்க, இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா, இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன்னு சொல்கிறோம் NRI. அடுத்து இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை, அதாவது பாகிஸ்தான், வங்காளதேசம், ஸ்ரீலங்கா, பூட்டான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், இவங்கெல்லாம் எக்ஸப்ஷன். இதை தவிர வேற ஒரு நாட்டோட பெற்று இருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவர். 2015 அந்த Jan 9 PIO முறையும் அந்த OCIயும் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டையுமே வந்து இணைச்சிட்டாங்க. PIOவை ரிமூவ் பண்ணி OCIயோட இணைச்சிட்டாங்க. அப்போ OCIனா என்னன்னு பார்த்தோன்னா அதே தான், இந்தியாவோட பூர்வீகத்தை கொண்ட வெளிநாட்டு குடிமகன் எக்ஸப்ட் அந்த பங்களாதேஷ், பாகிஸ்தானும் வங்காளதேசம், இதை ரெண்டையும் தவிர மற்ற நாடும் அவங்க வந்து கால வரையறையின்றி என்ன பண்ணலாம், OCI கார்டு ஹோல்டர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோ இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இயல்புரிமை மூலியமாவோ நேச்சுரலைசேஷன் மூலியமா தான், அது மூலியமா இந்த மாதிரி எந்த ஒரு வம்சாவளி மூலியமாலாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. OCI அப்படின்ற ஒரு கார்டு ஹோல்டரை வாங்கிக்கலாம். ஆனால் இந்தியன் சிட்டிசனாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, OCIன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு இந்திய குடிமகனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம முடிச்சிடலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கீழ்கண்ட உரிமைகளை நமக்கு வழங்கிறது. கண்டிப்பா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை, லோக்சபா எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதில் நடக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ரெண்டுலேயுமே நமக்கு உரிமை இருக்குது ஒரு இந்திய குடிமகனாக இருக்குன்ற பட்சத்தில். அடுத்து இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை, இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினராவதற்கான உரிமை, இது எல்லாமே இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் தான் நடக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக நேர்மையாக வரி செலுத்துதல், மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளித்தல், நாட்டின் பாதுகாப்பிற்கு செயலாற்றுதல், சட்டங்களை மதித்தல், இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம பார்த்தோம்னா ஏலியன், இம்மைக்ரண்ட்னு 2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஏலியன்னா என்ன, ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத
அனைவரும் அந்நியர் எனப்படுவர். ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள். அப்போ இவங்க வந்து டூரிசம்காகவோ இல்ல படிப்புக்காகவோ வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வந்து அந்நியர்னு சொல்றோம். வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டுல வசிக்கிறாங்க. இதே குடியேறியவர், இம்மைக்ரண்ட் அப்படின்னா ஒரு நாட்டில் எந்தவித தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் எனப்படுகிறார். அப்ப இந்தியாலேயே வந்து தங்கியிருக்காங்க, இனிமேல் பெர்மனண்டா நான் இந்தியால தான் தங்க போறேன் அப்படின்றவங்கள இம்மைக்ரண்ட் சொல்றோம். அடுத்து பாருங்க, குடிமகன் ஆகிறதுக்கான பண்புகள் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்படித்தல், சட்டப்படி நடத்தல், நற்பண்புகள், வேற்றுமைகளை மறந்து நடத்தல், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஜென்ரல் தான். அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசிய பாரதிய தினம்னு நம்ம சொல்றோம். இது ஒரு 2003ல இருந்து இந்த விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். எல்எம் சிங்வி குழுவோட பரிந்துரை அடிப்படையில இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசிய பாரதி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமாக ஜான் 9ல ஒவ்வொரு இயரும் ஜான் 9ல நம்ம இந்த தினம் கொண்டாடுறோம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ பிரவாசிய பாரதி தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னா ஜான் 9 வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டாடுறோம், ஒவ்வொரு இயரும். அண்ட் 2 years ஒன்ஸ் வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக ஒரு மாநாடு நடைபெற்று அதில் அவங்களுக்கு தேவையான குவைரிஸ்லாம் கேட்டு நம்ம அது வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். இது 2 years ஒன்ஸ் நடக்குது. இயர்லி என்ன பண்ணுறோம், ஜான் 9 ஆனால் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்த அந்த டேவை தான் நம்ம நினைவு கூறும் வகையாக அதை வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஓகே, இது ஜென்ரலா தான் இருக்கும். உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு இது நமக்கு வேண்டாம். அண்ட் இதுல நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காமன்வெல்த் குடியுரிமைன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னா என்னன்னா, இந்த யூரோப், இந்த பிரிட்டன் இருக்காங்கல்ல, பிரிட்டிஷ், அவங்க கண்ட்ரோல்ல நிறைய காலனிஸ் இருந்திருக்குமா. சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, நிறைய காலனிஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு கட்டுப்பாட்டுல இருந்தது. நம்ம இந்தியாவும் பிரிட்டிஷோட காலனியா இருந்ததா. அப்படி இருக்க நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ஒரு குடியுரிமையை வாங்கியிருக்காங்க. நாங்க எல்லாரும் அந்த காலனி அடிப்படையில நாங்க பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுல இருந்த அந்த நாடுகள், அப்ப அவங்களுக்கு காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு குடியுரிமையை வழங்கியிருக்காங்க. இது எதற்காகனா, மேபி வந்து ஈச் அதர் ஒவ்வொரு கண்ட்ரி ஹெல்ப் பண்ணிக்க, இல்லை ஏதாவது விஷயங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண, இந்த மாதிரி இருந்தது. பட் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அதுல இருந்து நம்ம விலகிட்டோம். காமன்வெல்த் குடியுரிமைனா இதுதான். அடுத்து ஒரு ஜென்ரல் பாருங்க, சம்மரைஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கும் ஒருவர் என்ன சொல்லலாம், குடிமகன்னு சொல்றோம். அந்த நாட்டோட குடிமகன்னு சொல்றோம். நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து பகுதி 2 5ல இருந்து 11 வரைக்கும் ஆர்டிக்கல் வருது. அண்ட் 1955ல இந்திய குடியுரிமை சட்டம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒற்றை குடியுரிமையை நமக்கு வழங்குகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, நம்ம இப்போ புக் பேக்லாம் ஆன்சர் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பின் மூலம், சொத்துரிமை பெறுவதன் மூலம், வம்சாவளி மூலம், இயல்பு குடியுரிமை மூலம். இதுல செகண்ட் ஒன் தான் கிடையாது, நெடில் தான் வந்து வராது. அதாவது சொத்துரிமை பெறுவதன் மூலம் நமக்கு குடியுரிமையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதன்படி பார்த்தா நெடில் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி கூறுகின்றன. பகுதி 2 ஆர்டிக்கல் 5ல இருந்து 11. இதுக்கும் நெடில் அதான் ஆன்சர். அடுத்து இந்தியாவின் முதல் குடிமகன் நம்ம யார சொல்றோம், பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர். இதற்கும் நெடில் அதான் ஆன்சர். அப்ப எல்லாத்துக்குமே ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதற்கான ஆன்சர் என்னன்னா குடிமகன் தான் ஆன்சர். இப்ப நம்ம வாசிக்கலாம். ஒரு நாட்டின் குடிமகன் அந்நாடு வழங்கும் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பெற தகுதியுடையவர் ஆவர்னு நம்ம பார்க்குறோம். அப்ப குடிமகனுக்கு தான் அந்த உரிமைகள் இருக்கு. இரண்டாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது, ஒற்றை குடியுரிமை. நம்ம வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்றோம். அடுத்து இங்க தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய கடவுச்சீட்டினை பெற்று பாஸ்போர்ட் வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் என்னவென்று அழைக்கப்படுகிறார், என்ஆர்ஐ. நம்ம என்ஆர்ஐ சிட்டிசன் தானே நம்ம பார்த்துருப்போம், வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஃபோர்த் ஒன், மக்கள் அனைவரும் உரிமைகள் மற்றும் கடமை
ஓகேங்களா, கடமையையும் இயற்கையாக பெற்றிருக்கின்றனர். அடுத்து 5th ஒன் வந்து உலகளாவிய குடியுரிமைன்னு நம்ம பார்க்கலாம். உலகளாவிய குடியுரிமை குளோபல் சிட்டிசன்ஷிப் என்பது இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்கேற்க செய்யும் ஒரு யோசனையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம இந்த பேராகிராஃப்ல பார்த்துருப்போம். இந்த பாருங்க, உலகளாவிய இந்த இடம். அடுத்து சரியா தவறா கேட்டிருக்காங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இது தவறு. ஏன் தவறு? ஒற்றை குடியுரிமை இல்லை, இரட்டை குடியுரிமை தான் அவங்க வழங்குறாங்க. இங்க ஒற்றை குடியுரிமைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது ஃபால்ஸ். செகண்ட் ஒன் பாருங்க, வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வாக்குரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓசிஐ கார்டு பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னு தானே பார்த்தோம், அதன்படி பார்த்தா இதுவும் ஃபால்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபால்ஸ், செகண்ட் ஒன்னும் ஃபால்ஸ். அடுத்து, அடிப்படை உரிமைகளை இந்திய குடிமகன் அனுபவிக்க நமது அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிக்கிறது. கரெக்ட் தான், அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து, நாட்டுரிமையை மாற்ற இயலும் ஆனால் குடியுரிமையை மாற்ற இயலாது. இது அப்படியே ஃபால்ஸ், அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. நம்மளால நாட்டுரிமையை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஆனா குடியுரிமையை மாற்ற முடியும். ஓகேங்களா, இந்த 4 இதுக்கும் ஆன்சர் பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் மட்டும்தான் ட்ரூ, மற்ற 3மே ஃபால்ஸ். அடுத்து சூஸ் இட் பாருங்க. இந்திய குடிமகனின் குடியுரிமையை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது, கரெக்ட் தான், அப்படி பண்ணா நம்மளோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுறாங்க. பதிவு செய்வதன் மூலமாலாம் கிடையாது, அதனால கேன்சல் பண்ண மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது, அது கரெக்ட் தான். இதனால இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், முடிவுக்கு வரும். அண்ட் 4 வராது, போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது, அப்படிலாம் வராது. ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் 1ம் 3ம் தான் கரெக்ட். அப்போ நெடிலா தான் ஆன்சர். அடுத்து ஃபைனல் கொஷின், கூற்று கொடுத்திருக்காங்க. 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாகினர். இது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க காரணம். 1955 இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாகினர். ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று காரணம் இரண்டுமே சரி. அப்ப ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம், இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஓகே, நம்ம 8th ஸ்டாண்டர்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புக் பேக் ஆன்சரோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிங்கிள் வீடியோ. இதில் நான் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன். நம்ம ஒற்றை குடியுரிமைன்னு தெரியணும். அண்ட் அந்த கார்ட்ஸ் பற்றி என்ன டீட்டெயில்ஸ்னு ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் அந்த 5 வழிகளில் என்னென்ன டேட் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும். அப்புறம் 3 வகையான இழுத்தலுக்கான வழிகள் என்னென்னு பார்த்துக்கணும். இதுதான் நமக்கு மெயின் திங். மற்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக படித்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த லத்தீன் வேர்ட் டெரிவேஷன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி கான்செப்டாக இருக்கிறது அது ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 வழிகளும், அந்த 3 இழுத்தலுக்கான வழிகளும் நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறது ஜென்ரலாக சிட்டிசன்ஷிப்காக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த லெசன்ஸ்லையும் நம்ம புக்கில் கொடுத்துருக்க டேட்டா அந்த வழிகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு லெசனில் சந்திக்கலாம். நன்றி.